Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2024 Hyundai Alcazar facelift கார் மாடலை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hyundai அவங்களோட Alcazar facelift கார் மாடலை ஒரு வழியா இந்தியால லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 14.99 lakh எக்ஸ்டோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த Hyundai Alcazar facelift பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் டிசைன் வந்து Hyundai கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த Alcazar facelift காரோட வீல்ஸ் பாத்தீங்கன்னா புதுசா மாத்திருக்காங்க. அதாவது ரீடிசைன் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்டீரியர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீவேம்ப்ட் இன்டீரியர்ஸ் வந்து Hyundai கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த Alcazar facelift பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், அடுத்தது பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின். இதுல இந்த 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினோட பவர் பாத்தீங்கன்னா 160 ஹெச்பி பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்கன்னா 253 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அடுத்த இன்ஜின் பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜினோட பவர் பாத்தீங்க அப்படின்னா 116 ஹெச்பி பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. 250 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த Alcazar facelift பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசிடி கியர் பாக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த டிசிடி கியர் பாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வேரியன்ட்ல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எல்லாத்துலயுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னே சொல்லலாம். இத பத்தின டீடைலா வீடியோல நான் பின்னாடி சொல்றேன். வீடியோவை கண்டினியூவா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த Alcazar faceliftல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்டட் 18 இன்ச் வீல்ஸ் வந்து Hyundai கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இதோட இன்டீரியர் பாத்தீங்கன்னா டோட்டலா ரெஃப்ரெஷ்ஷா கொடுத்திருக்காங்க. நியூ டீடைலிங்கோட உங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த Alcazar faceliftல உங்களுக்கு 8 வே எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் டிரைவர் அண்ட் பேசஞ்சர் சீட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 6 சீட்டர் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேப்டன் சீட்ஸ் வந்து செகண்ட் ரோல கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். சீட் வென்டிலேஷன் ஃபீச்சரோட. அது மட்டும் இல்லாம இந்த Alcazar faceliftல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் 10.25 இன்ச்ல டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. லெவல் 2 ADAS ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த Alcazar facelift பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 சீட்டர் அப்புறம் 7 சீட்டர் வெர்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்குன்னே சொல்லலாம். கைஸ் இந்த Alcazar faceliftல இருக்கக்கூடிய பெட்ரோல் இன்ஜின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்புறம் 7 ஸ்பீட் டிசிடி கியர் பாக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இதுவே இந்த Alcazar faceliftoட டீசல் இன்ஜின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த Alcazar faceliftoட டைமென்ஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். இந்த காரோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4560 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. விட்த் பாத்தீங்கன்னா 1800 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 1710 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த Alcazar faceliftoட வீல் பேஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2760 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காரோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லிட்டர்ஸ்க்கு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த Alcazar facelift பாத்தீங்கன்னா R17 வீல்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸிகியூட்டிவ் வேரியன்ட்லயும் பிரஸ்டீஜ் வேரியன்ட்லயும் கிடைக்குது. இதுவே R18 வீல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாட்டினம் வேரியன்ட்லயும் சிக்னேச்சர் வேரியன்ட்லயும் கிடைக்குதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல உங்களுக்கு 10.25 இன்ச்ல டுவெல் சூப்பர் ஸ்கிரீன் வந்து கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். 8 பூஸ்ட் ஸ்பீக்கர் உங்களுக்கு இதுல கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 360 டிகிரி கேமரா கொடுத்திருக்காங்க. நோ கீ NFC ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த NFC அப்படின்னா என்ன அப்படின்னா நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த Alcazar faceliftல பாத்தீங்க அப்படின்னா நீங்க கீ இல்லாமலேயே போன் மூலியமா, அதாவது போன்ல உங்களுக்கு டிஜிட்டல் கீ கொடுத்துருவாங்க. அந்த போன் வச்சு நீங்க காரை ஸ்டார்ட் பண்ண முடியும், அன்லாக் பண்ண முடியும், லாக் பண்ண முடியும். இதுதான் அந்த NFC ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போன் என்ட்ரி, அதாவது நான் இப்ப சொன்ன மாதிரி தான் போன் என்ட்ரி ஃபீச்சர் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பேனராமிக் சன்ரூஃப் உங்களுக்கு இருக்கு. ரியர் கர்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் விங் ஹெட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. எக்ஸ்டெண்டட் டை சப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா ரியர் பேசஞ்சருக்காக இந்த Alcazar faceliftல Hyundai கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். 6 ஏர் பேக்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க எல்லா வேரியன்ட்ஸ்லயுமே. அது மட்டும் இல்லாம ஹில் அசிஸ்ட் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஹில் டிசைன் கண்ட்ரோல் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆட்டோ ரெயின் வைப்பர்ஸ் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. LED ஹெட்லாம்ப்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கீலெஸ் பாசிவ் என்ட்ரி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. மைலேஜ் பாத்தீங்கன்னா இந்த Alcazar faceliftoட மைலேஜ் கிட்டத்தட்ட உங்களுக்கு 13ல இருந்து 15 கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரோட கர்வ் வெயிட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1400 kgல இருந்து 1500 kg வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. கைஸ் இந்த Alcazar faceliftoட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 மில்லிமீட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு நியூ டீடைலிங் பாத்தீங்கன்னா சீட் பேக்ஸ்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த Alcazar faceliftல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல H shaped DRLs கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டார்க் ரூம் ரேடியேட்டர் கிரில்லும் உங்களுக்கு Hyundai கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ரியர்ல பாத்தீங்க அப்படின்னா கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோக்கும் செகண்ட் ரோக்கும் இந்த Alcazar faceliftல Hyundai கொடுத்திருக்காங்க. லெவல் 2 ADAS ஃபீச்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டட் வேரியன்ட்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு டுவெல் டோன் நோபல் பிரவுன் அப்புறம் ஹேஸி நேவி இன்டீரியர்ஸ் வந்து Hyundai கொடுத்திருக்காங்க இந்த Alcazar faceliftல. அது மட்டும் இல்லாம இந்த Alcazar faceliftல உங்களுக்கு செகண்ட் ரோல பாத்தீங்கன்னா கேப்டன் சீட்ஸ் கூட சீட் மவுண்டட் ஆர்ம்ரெஸ்டும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க.
டை குஷன் எக்ஸ்டென்ஷன் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா 6 சீட்டர் வேரியன்ட்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் ரோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் பேக் டேபிள் கூட ஐடி டிவைஸ் ஹோல்டரும் ரிட்ராக்டபிள் கப் ஹோல்டரும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஆம்பியன்ட் லைட்டிங் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த அல்கசார் ஃபேஸ் லிஃப்ட்ல. அது மட்டும் இல்லாம மெமரி சீட் கூட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்கம் ரிட்ராக்ட் ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. கைஸ் இதெல்லாம் இல்லாம நியூ ட்ரெண்டி ஹாரிசாண்டல் ஏசி வென்ட்ஸ் வந்து இந்த அல்கசார் ஃபேஸ் லிஃப்ட்ல ஹோண்டாய் கொடுத்திருக்காங்க. மேக்னெட்டிக் பேட் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு பிரிட்ஜ் டைப் ரூஃப் ரைட்ஸ் வந்து ஹோண்டாய் கொடுத்திருக்காங்க. எல்இடி டர்ன் சிக்னல் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷன் ஃபீச்சரும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த அல்கசார் ஃபேஸ் லிஃப்ட்ல உங்களுக்கு குவாட் பீம் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹாரிசான் எல்இடி பொசிஷனிங் லேம்பும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த அல்கசார் ஃபேஸ் லிஃப்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19 அடாஸ் லெவல் 2 ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். கைஸ் இந்த அல்கசார் ஃபேஸ் லிஃப்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் கீ ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த டிஜிட்டல் கீ ஃபீச்சரை நீங்க கிட்டத்தட்ட 3 டிவைஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 70+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த அல்கசார் ஃபேஸ் லிஃப்ட்ல ஹோண்டாய். அது மட்டும் இல்லாம இந்த அல்கசார் ஃபேஸ் லிஃப்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேரியன்ட்ஸ், அதாவது 4 வேரியன்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ், பிரஸ்டீஜ், பிளாட்டினம் அப்படின்னு சிக்னேச்சர். இந்த சிக்னேச்சர்னு பாத்தீங்கன்னா இந்த சிக்னேச்சர் தான் இந்த அல்கசார் ஃபேஸ் லிஃப்ட்ல இருக்கக்கூடிய டாப் வேரியன்ட்னே சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த அல்கசார் ஃபேஸ் லிஃப்டோட பிரைசிங்க நான் மறுபடியும் சொல்லிடுறேன். பெட்ரோல் வேரியன்டோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 14.99 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. டீசல் வேரியன்டோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 15.99 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த ஹுண்டாய் அல்கசார் ஃபேஸ் லிஃப்ட் கார் மாடலை புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு நியர்பைல இருக்க ஹுண்டாய் ஷோரூமை விசிட் பண்ணுங்க. டீடைல்ஸ் கேதர் பண்ணி காரை புக் பண்ணி ரைடை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் பாய் ஃப்ரம் பவன்.